வணக்கம். நான் துலாம் ராசி உறவுகளே, இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை, ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க. குறிப்பா தொடர்ந்த சில மாசங்களா மனசுக்குள்ள ஒரு இளம் புரியாத பாரம். என்னடா வாழ்க்கை இது, நம்ம எவ்வளவு உழைச்சாலும் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய தடவை தனிமையில தொலம்பி இருப்பீங்க. ஆனா ஜூலை 22க்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா கிரக நிலைகள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு 7 முக்கியமான அறிகுறிகளை காட்ட போகுது. இந்த அறிகுறிகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா உங்க வாழ்க்கையில நீங்க பிரவாத உச்சத்தையே தொடலாம். ஆனா கொஞ்சம் அலட்சியமா இருந்து இதையெல்லாம் கொட்ட விட்டீங்கன்னா கை கேட்டினது வாய் கேட்டலன்னு சொல்ற மாதிரி வந்த அதிர்ஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அதனால ரொம்ப கவனமா நான் சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல பதிய வைங்க. இதெல்லாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்போதுமே மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. தராசு மாதிரி நீதியை நிலைநாட்டணும், யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப நேர்மையா இருப்பீங்க. ஆனா அதே நேர்மை தான் உங்களுக்கு பல நேரங்கள்ல எதிரியாவும் மாறி இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. காசுக்கான விஷயத்துல கூட யாருக்காவது உதவி பண்ண போய் கடைசியில நீங்க கடன்காரனா நின்ன கலையெல்லாம் நிறைய நடந்திருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் உங்களுக்கு நடக்க கூடாதுன்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு. அதனாலதான் ஜூலை 22க்கு அப்புறம் வரப்போற 7 நாட்கள்ல சில விசித்திரமான ஆனா ரொம்ப ஆழமான அறிகுறிகளை உங்களுக்கு உணர்த்த போகுது. இந்த அறிகுறிகள் உங்க கனவுல வரலாம், இல்ல நீங்க தினசரி பாக்குற சாதாரண விஷயங்கள் மூலமா கூட உங்களுக்கு தெரிய வரலாம். அதனால உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற முதல் அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இத்தனை நாளா ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருந்திருப்பீங்க. எந்த முடிவை எடுத்தாலும் அது தப்பா போயிடுமோ, மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து பயந்து பல வாய்ப்புகளை நழுவ இருப்பீங்க. ஆனா ஜூலை 22க்கு அப்புறம் உங்க உள்ளுணர்வு ரொம்ப வலிமையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, எந்த விஷயத்துல முதலீடு பண்ணா லாபம் வரும், எந்த வேலையை செஞ்சா நமக்கு வெற்றி கிடைக்கும்னு ஒரு அசாத்தியமான நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள தானா உருவாகும். இது சாதாரண விஷயம் கிடையாது. நவகிரகங்களோட ஆசி முழுமையா உங்களுக்கு கிடைக்கிறதால வர்ற உள்ளுணர்வு இது. இந்த நேரத்துல உங்க மனசு என்ன சொல்லுதோ அது மட்டும் கேளுங்க. மத்தவங்க சொல்றாங்கன்னு உங்க முடிவை மாத்திக்காதீங்க. இந்த திடீர் மன தெளிவு தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற முதல் அறிகுறி. இத சரியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரப்போற மாற்றங்களை நீங்க ரொம்ப சுலபமா எதிர்கொள்ளலாம். இப்போ 2வது அறிகுறிய பத்தி பாப்போம். உங்க வாழ்க்கையில திடீர்னு உங்களை விட்டு விலகி போனவங்க, இல்ல உங்களை காரணமே இல்லாம ஒதுக்கி வச்சவங்க திரும்ப உங்களை தேடி வருவாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவங்க நமக்கு இனிமே தேவையே இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணி தூக்கி போட்ட உறவுகளா கூட இருக்கலாம். ஆனா அவங்க உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச கப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாகும். இது மூலமா பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, உங்களுக்கான மரியாதை திரும்ப கிடைக்குது, உங்க கர்மா சுத்தமாறுதுங்கிறது தான். ஆனா இங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க வர்றாங்கன்னு உடனே பழையபடி எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களை ஏத்துக்கணுமாங்கிறது உங்க முடிவு. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை ஆற்றல் குறைஞ்சு நேர்மறையான ஆற்றல் அதிகமாறுதுங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த மாதிரி நடக்கும்போது கோபப்படாம ரொம்ப நிதானமா சூழ்நிலையை கையாளுங்க. உங்க தராசு சின்னம் எதையும் சமநிலைப்படுத்தும் இல்லையா, அதே மாதிரி இந்த சூழ்நிலையையும் நீங்க ரொம்ப அழகா கையாளுவீங்க. அடுத்தபடியா 3வது முக்கியமான அறிகுறி உங்க பொருளாதாரத்துல நடக்கிற எதிர்பாராத சின்ன சின்ன மாற்றங்கள். அதாவது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து வராத ஒரு பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கி இருந்த பணம், இல்ல நீங்க மறந்து போன ஒரு சின்ன சேமிப்பு திடீர்னு உங்களை போல இக்கட்டான நேரத்துல கை கொடுக்கும். இது பெரிய லட்சக்கணக்கில் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஒரு தொகையா அது இருக்கும். இப்படி நடக்கிறது உங்க பணத்தடை நிலகுதுங்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா நகர ஆரம்பிச்சிருக்கிறதால செல்வ வளத்துக்கான பார்வை உங்க மேல விழ ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எதிர்பாராத பண வரவு வந்தா அதை வீண் செலவு பண்ணாம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ இல்ல கோயில் காரியங்களுக்காகவோ ஒரு சின்ன தொகையை எடுத்து வைங்க. அது உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு திருக்கி கொடுக்கும். 4வது முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க தூக்கத்திலையும் கனவுகள்லயும் வரப்போற மிகப்பெரிய மாற்றம். எத்தனை நாளா ராத்திரியில சரியா தூக்கம் வரால ஏதோ ஒரு பயம், மனசுல ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா
ஜூலை 22க்கு அப்புறம் வரப்போற இந்த நாட்கள்ல ரொம்ப ஆழ்ந்த அமைதியான தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாம உங்க கனவுல உங்க குலதெய்வமோ இல்ல நீங்க ரொம்ப நாளா போக நினைச்ச ஒரு கோவிலோ அடிக்கடி வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு தெய்வமே நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரியோ இல்ல மலையில ஏறி சாமி தரிசனம் பண்ற மாதிரியோ கனவுகள் வரும். இப்படி கனவு வந்தா அது சாதாரண கனவு கிடையாது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களை சுத்தி இருந்த திருஷ்டி கண்ணீர் கோளாறுகள் எல்லாம் விலகி தெய்வத்தோட நேரடி பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கனவுகள் வரும்போது காலையில எழுந்ததும் மனசு ரொம்ப லேசாக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு வரும். இது நீங்க உணர்ந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கான வெற்றி பாதையை திறந்து விட்டுடுச்சுன்னு முழுமையா நம்பலாம். காலையில எழுந்ததும் உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சு வேண்டிட்டு அன்னைக்கு வேலையை தொடங்குங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். 5வது அறிகுறி உங்க உடம்புலையும் ஆரோக்கியத்திலையும் நடக்க போற ஒரு நல்ல மாற்றம். துலா ராசிக்காரங்க நிறைய பேரு கடந்த சில காலமா ஏதோ ஒரு உடம்பு வலியாலேயோ இல்ல எப்பவும் ஒரு சோர்வாவே இருக்கிற மாதிரியோ உணர்ந்திருப்பீங்க. எவ்வளவுதான் நல்லா சாப்பிட்டாலும் ஓய்வு எடுத்தாலும் உடம்புல ஒரு தெம்பே இல்லாத மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒரு புது சக்தி உங்க உடம்புக்குள்ள புகுந்த மாதிரி இருக்கும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு சுறுசுறுப்பு, இன்னைக்கு என்ன வேலையா இருந்தாலும் அதை முடிச்சிடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்க ரத்தத்துல ஓட ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா உங்களை வாட்டி வதச்ச ஒரு சின்ன ஆரோக்கிய குறைபாடு கூட பெரிய வைத்தியம் எதுவும் இல்லாம தானா சரியாகிறத நீங்க ரொம்ப ஆச்சரியமா பாப்பீங்க. உடம்புக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இல்லையா? கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா சுழலும் போது அதோட முதல் தாக்கம் உங்க உடம்புல தான் தெரியும். அந்த ஆரோக்கியமான மாற்றம் உங்களை இன்னும் சுறுசுறுப்பா வேலை செய்ய வைக்கும். வேலை பார்க்குற இடத்துல எப்பவும் இருந்த ஒரு மந்த நிலை மாறி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இந்த சக்தியை நீங்க சரியான வழியில உங்க முன்னேற்றத்துக்கான வேலைகளை பயன்படுத்தினீங்கன்னா அந்த 7 நாட்களை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வேலைகள் ரொம்ப சுலபமாவும் வேகமாவும் முடிஞ்சிடும். 6வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில சம்பந்தமே இல்லாத முகம் தெரியாத ஒரு நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய வழிகாட்டுதல். நம்ம துலா ராசிக்காரங்க பொதுவா யாரை பார்த்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் பழகுவீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எடை போடுறதுல உங்களுக்கு நிகர் நீங்க தான். ஆனா இந்த ஜூலை 22க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 7 நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல எதிர்பார்க்காத ஒரு நபர் மூலமா உங்க வாழ்க்கையை மாத்துற மாதிரியான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அது பிரயாணம் பண்ணும் போதோ இல்ல நடந்து போகும் போதோ இல்லைன்னா வெளியில நிக்கும் போதோ கூட நடக்கலாம். ஏதோ 2 பேர் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்க காதுல விழும். அது ஒத்த வார்த்தை இத்தனை நாளா நீங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு விடையா வந்து நிக்கும். இது வெறும் எதேச்சையா நடக்கிற சம்பவம் நீங்க ஒதுக்கிடக்கூடாது. ஏன்னா தெய்வமே நேர்ல வந்து உங்ககிட்ட பேச முடியாததால இப்படி யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளா வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. தொழில பெரிய நஷ்டத்தை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நிப்பீங்க. எங்க போனாலும் ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நேரத்துல யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் கொடுக்கிற ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு ஒரு பெரிய வழியை திறந்து விடும். இந்த மாதிரி நேரங்கள்ல உங்க மனசு ரொம்ப லிலிப்பா இருக்கணும். பிரபஞ்சம் எப்பவுமே நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நாம தான் நம்ம கவலைகள்ல மூழ்கி போய் அதை கவனிக்க கவரிடும். இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப ஆழமா கவனிங்க. முக்கியமா உங்க வீட்டை தேடி யாராவது பசியோட வந்தாலோ இல்ல நீங்க வெளியில போகும்போது யாராவது கஷ்டப்பட்டு உதவி கேட்டாலோ அவங்களை அலட்சியம் பண்ணிட்டு போயிடாதீங்க. அவங்களால முடிஞ்ச சின்ன உதவிய ஒரு சாப்பாடோ இல்ல கொஞ்சம் பொருளோ கொடுத்து உதவுங்க. நீங்க செய்யற அந்த ஒரு சின்ன தர்மம் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுதக்கூடிய அளவுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தேடி தரும். நீங்க கொடுக்கற அங்க ஒரு பிடி சாப்பாடு அவங்க மனசுல இருந்து வர வாழ்த்து இத்தனை நாளா உங்க முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருந்த எல்லா தடைகளையும் சுக்குநூறா உடைச்சிடும். ஏன்னா உங்க ராசிக்கு இருக்கிற கிரக அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு அபாரமான சக்தியை கொடுக்க போகுது. உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாகி இருக்கிறத நீங்களே முழுமையா உணர்வீங்க. இது வரைக்கும் உங்களை காத்து சிரிச்சவங்க உங்களை ஏளனமா பேசினவங்கன்னா உங்களுடைய இந்த திடீர் வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதனால எது பார்த்தாலும் பயப்படுறதையோ தயங்குறதையோ விட்டுட்டு முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் இது நமக்காகவே தெய்வம் கொடுத்ததுன்னு நினைச்சு கெட்டியா பிடிச்சுக்கோங்க. கெட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற சொல் உங்க வாழ்க்கையில அப்படியே நிஜமாக போகுது. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான 7வது அறிகுறியை பத்தி பார்க்க போறோம். இந்த அறிகுறி உங்க வீட்டுல நடக்க போற ஒரு மாபெரும் சுப நிகழ்வை உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்தும்.
ரொம்ப நாளா உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் சரியான புரிதல் இல்லாம சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை ஒரு நிம்மதியே இல்லாத நிலை இருந்திருக்கும். ஆனா இந்த ஜூலை 22க்கு அப்புறம் உங்க வீட்டு வாசல்ல சில விசித்திரமான ஆனா அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கும். உதாரணமா, காலையில நீங்க முழிக்கும் போது உங்க வீட்டு வாசல்ல பசுமாடு நிக்கிறதோ, இல்ல உங்க வீட்டுக்குள்ள குருவி கூடு கட்டுறதோ, அப்படி இல்லைன்னா ரொம்ப வருஷமா வாடி போய் இருந்த ஒரு செடி உங்க வீட்டுல திடீர்னு துளிர் விட்டு பூ பூக்கிறதோ நடக்கும். இதெல்லாம் ஏதோ தானா நடக்குதுன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. சாட்சாது அந்த மகாலட்சுமியே உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷமா அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய அறிகுறி இது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய தெய்வீகமான அதிர்வலை உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த இருள் முழுசா இலகி பிரகாசமான வெளிச்சம் பிறக்க போகுது. வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கலையே, வயதுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் தள்ளி போடுதே, சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியலையேல மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த 7வது அறிகுறி ஒரு மிகப்பெரிய விடுதலையே கொடுக்கும். இந்த நேரத்துல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மனசா உங்க குலதெய்வத்தை வேண்டிக்குங்க. வீட்டுல எப்பவும் காலையிலயும் மாலையிலயும் கவரான நெய் விளக்கு ஏற்றி வச்சு நல்ல வாசனையான சாம்பிராணி தூபம் போடுங்க. அந்த நறுமணம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை கண் திருஷ்டியையும் கெட்ட சக்திகளையும் இருந்த இடம் தெரியாம விரட்டி அடிச்சிடும். உங்க ராசிநாதனான சுக்கிர பகவானோட ஆசி பரிபூரணமா கிடைக்கிறதால இனி வரப்போற நாட்கள்ல நீங்க தொடங்குற ஒவ்வொரு காரியமும் பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். இந்த 7 அறிகுறிகளையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அலட்சியம் பண்ணால செயல்பட்டீங்கன்னா உங்க தலையெழுத்து மாறுறத இந்த உலகத்துல யாராலும் தடுக்க முடியாது. இந்த 7 அறிகுறிகள் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தாலும் நீங்க செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. அதைத்தான் நான் முதல்லயே அலட்சியமா இருக்காதீங்கன்னு தலைப்புல சொன்னேன். ஜூலை 22க்கு அப்புறம் வரப்போற இந்த அதிர்ஷ்டமான நேரத்துல உங்க மனசுக்குள்ள 1000 ஆசைகள் திட்டங்கள் இருக்கலாம். ஆனா அத முன்கூட்டியே யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல நண்பர்கள் கிட்டயோ உங்க அடுத்த கட்ட நகர்வை பத்தி வாய் கவரி கூட பேசிடாதீங்க. ஏன்னா நீங்க நல்லா வரணும்னு நினைக்கிறவங்களை விட நீங்க அப்படியே அதே கஷ்டத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இங்க அதிகம். உங்க சந்தோஷத்தை நீங்க பகிர்ந்துகிட்டா அதுவே உங்களுக்கு பெரிய கண் திருஷ்டியா மாறி வரப்போற நல்லதை தடுத்து நிறுத்திடும். அதனால காரியம் கைகூடி வர வரைக்கும் ரொம்ப அமைதியா இருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை உங்க குலதெய்வத்துக்கிட்ட மட்டும் சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு சரியான வழியை காட்டுவாங்க. இந்த 7 நாட்கள்ல யார் உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினாலும் அவங்க கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. ஏன்னா கெட்ட சக்திகள் உங்களை திசை திருப்புறதுக்காகவே சிலரை உங்ககிட்ட வம்பு இழுக்க வைக்கும். அதை நீங்க ஒரு புன்னகையோட கலந்து போயிட்டீங்கன்னா அந்த வெற்றி உங்களுக்கு தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல உங்க வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள நிரந்தரமா தங்கணும்னா முதல்ல வீட்டுல ஒட்டடை தேவையற்ற குப்பைகள் சேராம பாத்துக்கோங்க. உடுத்திய துணிகளை அப்படியே போட்டு வைக்காம உடனுக்குடனே துவைச்சு சுத்தமா வைங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியலாம். ஆனா சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன அசுத்தங்கள் கூட பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை தடுத்து நிறுத்த சக்தி கொண்டவன். அதனால உங்க வீட்டை ஒரு கோவில் மாதிரி மனசுல நினைச்சுக்குங்க. காலையில எந்திரிச்ச உடனே வாசல்ல கண்ணி தெளிச்சு கோலம் போட்டு பூஜை அறையில ஒரு சின்ன தீபம் ஏத்தி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு அசைவ சாப்பாட்டை தவிர்த்துட்டு சுத்த சைவமா இருந்து உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. இப்படி நீங்க முழு மனசோட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களை ஒப்படைக்கும் போது உங்க வாழ்க்கையில நடக்க போற அற்புதங்களை நீங்களே நேர்ல பாப்பீங்க. இத்தனை காலமா பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற நேரமா இந்த ஜூலை 22க்கு அப்புறம் வரப்போற நாட்கள் கண்டிப்பா உங்களுக்கு அமையும். தோத காரியங்கள் எல்லாம் துலங்கி உங்க குடும்பம் பெரிய அளவுல தலை நிமிர்ந்து நிக்க போகுது. அதனால முழு நம்பிக்கையோட செயல்படுங்க. இந்த நேரத்துல உங்க வேலை செய்யற இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இத்தனை நாளா நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்க மேல ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருந்திருக்கோம். நீங்க செய்யற நல்ல காரியத்தை கூட உங்க மேலதிகாரி கிட்ட தப்பா சொல்லி கொடுத்து உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பேரு கெடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ கிரக நிலை உங்களுக்கு சாதகமா திரும்புறதால அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்களே உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க மதிப்பு உயர போகுது. நீங்க செய்யற வேலைக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா எதிர்பார்த்து பாத்துக்கிட்டு இருந்த பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு.
ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப நிதானமா செயல்படணும். எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு கொஞ்சம் கூட கர்வம் வந்துடக்கூடாது. உங்களை கால்த்தி பேசினவங்க முன்னாடி நீங்க அமைதியா சிரிச்சுட்டு போறதுதான் அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய பதிலடி. உங்க வெற்றியை நீங்க கொண்டாடுறதை விட உங்க உழைப்பு உங்களுக்கு நிரந்தரமா அந்த இடத்தை தக்க வச்சுக்க உதவும். சொந்தமா தொழில் செய்யற துலா ராசிக்காரங்க, குறிப்பா சின்ன அளவுல வியாபாரம் செய்யறவங்க இந்த ஜூலை 22க்கு அப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க. முடங்கி கிடந்த வியாபாரம் கூட இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனா கையில காசு வருதுன்னு உடனே ஏதோ ஒரு பெரிய திட்டத்துல பணத்தை போட்டுறாதீங்க. தொழில்ல வர லாபத்தை மறுபடியும் தொழில்ல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க. தெரிஞ்ச தொழில்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. புதுசா ஒருத்தர் இதுல பணத்தை போடுங்க, ரெட்டிப்பாக்கி தரேன்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் வரும்போது கூடவே சில சோதனைகளும் வரும். உங்களை ஏமாத்துறதுக்குனே சில பேர் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல உங்க உள்ளுணர்வை நம்புங்க. யாரையாவது பார்த்தா இவங்க சரியில்லைன்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. கூட்டு தொழில் செய்யறவங்க உங்க கூட்டாளி கிட்ட வெளிப்படையா பேசுங்க. கணக்கு வழக்கு விட ரொம்ப பெரிய வச்சுக்கோங்க. இது உங்க தொழிலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ரொம்ப உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் இந்த நேரத்துல சரியாகிடும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நின்ன சண்டைகள் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போற ஒரு நல்ல சூழ்நிலை வீட்டுல உருவாகும். குறிப்பா உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி இத்தனை நாளா இருந்த பெரிய கவலை எல்லாம் இப்போ தீரப்போகுது. அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ ஒரு நல்ல நிலைக்கு உங்களை பெருமைப்பட வைப்பாங்க. உங்க குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு உங்க பொருளாதாரம் உயர்றதால வீட்டுல எப்பவும் ஒரு சந்தோஷமான மனநிலை நிலவும். ஆனா இந்த சந்தோஷம் நிலைச்சு நிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மனசார வேண்டிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு கோவில்ல விளக்கு போடுறதுக்கு எண்ணெய் வாங்கி போடுங்க. இந்த சின்ன பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளை எல்லாம் விரட்டி எப்பவும் ஒரு வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி நீங்க ஒரு புது மனுஷனா மாறுறத நீங்களே முழுமையா உணர்வீங்க. வாழ்க்கையில வரப்போற இந்த மாபெரும் மாற்றத்தை முழுமையா அனுபவிக்கணும்னா நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது உங்க மனசை ரொம்ப லேசா வச்சுக்கிறது தான். இத்தனை வருஷமா யாரோ செஞ்ச துரோகத்தை எல்லாம் மனசுக்குள்ள ஒரு பெரிய மூட்டைய கட்டி வச்சிருக்கீங்க. அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு நினைச்சு உங்க நிம்மதியை நீங்களே கெடுத்துக்கிட்டதுதான் நிச்சயம். ஆனா ஜூலை 22க்கு அப்புறம் உங்களுக்கான காலம் திறக்க போகுது. அதனால பழசையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு புதுசா சிந்திக்க ஆரம்பிங்க. யாராவது உங்களுக்கு கெடுதல் செஞ்சிருந்தா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது காலக்கோட வேலை. அதை அந்த தெய்வத்துக்கிட்ட விட்டுட்டு நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற கசப்புகளை நீங்க வெளியில தூக்கி எரிஞ்சா மட்டும்தான் அவங்க பிரபஞ்சம் கொடுக்கிற அதிர்ஷ்டத்தை நிரப்ப முடியும். அதனால பழைய கவலைகளை விட்டுட்டு இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம், நம்ம குடும்பத்தை எப்படி நல்லபடியா முன்னுக்கு கொண்டு வர போறோம்னு மட்டும் யோசிங்க. உங்க சிந்தனை எந்த அளவுக்கு நேர்மறையா இருக்கோ அந்த அளவுக்கு பல மடங்கு வெற்றி உங்களை தேடி வரும். இந்த நாட்கள்ல உங்க குலதெய்வ வழிபாட்டை எந்த காரணத்துக்காகவும் தள்ளி போடாதீங்க. நிறைய பேரு குலதெய்வம் கோவிலுக்கு போய் வருஷ கணக்கா இருக்கும். ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். இல்லனா பண கஷ்டம் காரணமா போக முடியாம இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கான கடைகள் எல்லாம் விலகிற இந்த நேரத்துல குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுமையா தேவை. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட போய் உங்க குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்க போயிட்டு எந்த ஒரு பெரிய வேண்டுதலும் வைக்க வேண்டாம். இத்தனை நாளா எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு மனசார சொல்லிட்டு வந்தாலே போதும். அந்த ஒரு வார்த்தை உங்க தலைமுறையே காக்குற அளவுக்கு பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தேடித்தரும். கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்க வீட்டு பூஜை அறையிலேயே ஒரு தீபம் ஏத்தி வச்சு குலதெய்வத்தோட பேரை சொல்லி மனசார வழிபடுங்க. தெய்வத்துக்கிட்ட வைக்கிற உண்மையான பிரார்த்தனைக்கு எப்பவுமே தோத்து போன சரித்திரமே கிடையாது. இந்த முழுமையான நம்பிக்கையோட நீங்க உங்க வாழ்க்கையை அணுகும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்களை கையில பிடிச்சு வழி நடக்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சதை விட ரொம்ப அழகாவும் பிரகாசமாவும் மாற போகுது. அதனால முழு தைரியத்தோட உங்க அத்தனை முயற்சிகளையும் தொடங்குங்க. ஜூலை 22 நெருங்க உங்க மனசுக்குள்ள ஒரு விவரிக்க முடியாத தைரியம் இருக்கிறத நீங்களே நல்லா உணர முடியும். இத்தனை நாளா நம்மளால முடியுமான தயங்கி நின்ன விஷயங்களை எல்லாம் அசால்ட்டா செஞ்சு முடிச்சு எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்க போறீங்க. உங்க முகத்துல ஒரு புது கலைய பிரபஞ்சம் கொடுக்க போகுது. உங்களை பார்த்து இலக்காரமா சிரிச்சவங்க, இவன் தான் எங்க உருப்பட போறான்னு பேசினவங்க எல்லாம் உங்க முன்னாடி கூனி குறுகி நிக்க போறாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க அவங்கள கழிவாங்கணும்னு நினைக்காம பெருந்தன்மையா விட்டுட்டு போற அளவுக்கு உங்க மனசு ரொம்ப பக்குவப்பட்டிருக்கும்.
இந்த பக்குவம் தான் உங்களுக்கு கிடைக்க போற அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு பெரிய அஸ்திவாரமா அமைய போகுது. உங்களுக்காக குழி பறிச்சவங்களுக்கே அந்த குழி சொந்தமா மாறும் அளவுக்கு கிரகங்கள் உங்க பக்கம் நின்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்படாம உங்க இலக்கை நோக்கி மட்டும் பயணம் செய்யுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர்றது, வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு வாதிரி கடலா தூங்காம யோசிச்ச உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு பெரிய வழியை காட்டத் போகுது. திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் மூலமாவோ இல்ல நீங்க செஞ்ச ஒரு சின்ன முதலீடு மூலமாவோ உங்களுக்கு கை நிறைய பணம் வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா திருமூச்சு விடுற ஒரு உன்னதமான தருணம் இந்த 7 நாட்கள நடக்கருக்கு. ஆனா பணம் கைக்கு வந்த உடனே ஆடம்பரமா செலவு பண்ணிடாம முதல்ல யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்து முடிச்சிடுங்க. ஏன்னா கடன் இல்லாத வாழ்க்கைலாம் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். மீதி இருக்கிற பணத்தை உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக ரொம்ப கவனமா சேமிச்சு வைங்க. இந்த காலகட்டத்துல நீங்க செய்யற சின்ன சேமிப்பு கூட பின்னாடி ஒரு பெரிய மலை அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பா வந்து நிக்கும். இன்னொரு விஷயத்த நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த நல்ல மாற்றங்களை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற சிலருக்கு வயிறு எரியதான் செய்யும். நேர்ல உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி உங்களுக்கு எப்படி கெடுதல் பண்ணலாம்னு யோசிக்கிற கூட்டமும் உங்களை சுத்தி இருக்கும். அதனால உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் வெளியில யாருக்கிட்டையும் பெருமையா சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. நீங்க புதுசா ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரன் என்றாலும் சரி, அது முழுசா முடிஞ்சு கைக்கு வர வரைக்கும் ரகசியமாவே வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள எப்பவும் ஒரு நேர்மறையான அதிர்வலை இருக்கணும்னா காலையிலயும் சாயங்காலமும் வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியுமா? ஆனா இதெல்லாம் உங்க வீட்டை எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்க விடாம காக்கிற பெரிய அரணா உங்களுக்கு உதவி செய்யும். உங்க பொறுமையும் தெய்வ நம்பிக்கையும் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இப்போ நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்களோட உணவு கலக்கமும் ஆரோக்கியமும் தான். என்னதான் பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுத்தாலும் அதை அனுபவிப்ப ஒரு நல்ல ஆரோக்கியமான உடம்பு வேணும் இல்லையா? அதனால உங்க உடம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. நிறைய பேரு வேலைன்னு ஓடி நேரத்துக்கு சாப்பிடாம சரியா தூங்காம உடம்ப கெடுத்து வச்சிருப்பீங்க. இனிமே அந்த தப்ப பண்ணாதீங்க. காலையில முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க. மனசு அமைதியா இருந்தாலே பாதி நோய் பறந்துடும். முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சில சின்ன தொந்தரவுகள் வந்து மறைய வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டு சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுங்க. வெளியில ஹோட்டல்ல சாப்பிடுறதையோ ரொம்ப காரமா சாப்பிடுறதையோ கொஞ்ச நாளைக்கு குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. உங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் உங்களுக்கு வர்ற வாய்ப்புகளை நீங்க முழுமையா பயன்படுத்திக்க முடியும். அடுத்ததா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில வீடுகள்ல வயசான அப்பா அம்மாவை சரியா கவனிக்காம ஏதோ கடமைக்குன்னு பாத்துக்குவாங்க. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு பெரிய கோவிலா ஏறி இறங்கினாலும் உங்க பெத்தவங்களோட கண்ணுல தண்ணீர் இருந்தா அந்த சாமி கூட உங்களுக்கு வரம் கொடுக்க யோசிக்கும். அதனால உங்க வீட்டுல இருக்கிற முதியவர்களை ரொம்ப அன்பா கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையானதை கேட்டு செஞ்சு கொடுங்க. அவங்க மனசு குளிர்ந்து உங்களுக்கு கொடுக்கற ஒரு மார்த்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய தீய சக்தியையும் நெருங்க விடாம தடுக்கிற பெரிய கவசமா மாறும். குறிப்பா அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல உங்க முன்னோர்களை நினைச்சு வீட்டுல சின்னதா ஒரு படையல் போட்டு வழிபடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. இது உங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு இன்னொரு சின்ன ரகசியத்தையும் நான் இங்க சொல்லி ஆகணும். உங்க தொழில் நடத்துற இடத்துல எப்பவும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கணும். நீங்க கல்லாப்பட்டியில உட்காந்து வியாபாரம் பாக்குறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எலுமிச்சை பழமும் கொஞ்சமா உப்பும் ஒரு சின்ன கண்ணாடி கவுல்ல போட்டு வைங்க. வாரம் ஒரு முறை அந்த எலுமிச்சை பழத்தை மாத்திடுங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க கடைக்கு வரவங்களோட கெட்ட பார்வை திருஷ்டி எல்லாம் அந்த எலுமிச்சையும் உப்பும் ஏற்புக்கும். உங்க வியாபாரம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப செழிப்பா வளர ஆரம்பிக்கும். வரவு அதிகரிக்கும் போது அதை யாருக்கும் தெரியாம பாதுகாப்பா முதலீடு பண்ணுங்க. உங்க முன்னேற்றத்தை பார்த்து உங்க கூட பழகிற சில நண்பர்களே உள்ளுக்குள்ள பொறாமைப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க தொழில் ரகசியங்களை யாரை நம்பியும் முழுசா சொல்லிடாதீங்க. உங்க தராசு சின்னம் மாதிரி எப்பவும் எல்லாத்துலயும் ஒரு சமநிலையை கடைபிடிங்க. அதிகமா நம்பி ஏமாறவும் வேணாம், அதே நேரத்துல எல்லாரையும் சந்தேகப்படவும் வேணாம். உங்களோட இந்த நிதானமான போக்குதான் உங்களை ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாத்த போகுது.
இளம் வயசுல இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை 22க்கு அப்புறம் கல்யாண யோகம் ரொம்ப பிரகாசமா கூடி வரப்போகுது. எத்தனையோ வரன் பார்த்திருப்பீங்க, எல்லாம் கை கூடி வர மாதிரி வந்து கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போயிருக்கும். வயசாகுதே, நமக்கு ஒரு நல்ல துணை அமையாதான்னு மனசுக்குள்ள ரொம்பவே புழுங்கி போயிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த கவலை எல்லாம் காத்துல பறக்க போகுது. உங்களை புரிஞ்சுக்கிற, உங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்துற ஒரு அற்புதமான வாழ்க்கை துணை உங்களை தேடி வரப்போற நேரம் இது. குறிப்பா நீங்க எதிர்பார்க்காத ஒரு சொந்தத்துல இருந்தோ இல்ல ரொம்ப தூரத்துல இருந்தோ ஒரு நல்ல இடம் உங்களை தேடி வரும். அந்த கல்யாண பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமா முடிஞ்சு ஊரே மெச்சுற அளவுக்கு உங்க கல்யாணம் சிறப்பா நடக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். வரன் தேடுற விஷயத்துல எந்த ஒரு அவசரமும் காட்டாதீங்க. பெரியவங்க சொல்றதை கேட்டு நிதானமா முடிவெடுங்க. படிக்கிற மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இத்தனை நாளா படிப்புல ஒரு கவனம் இல்லாம எவ்வளவோ படிச்சாலும் மண்டையில ஏறலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே உங்க ஞாபக சக்தி பல மடங்கு அதிகரிக்க போகுது. தேர்வுகள்ல ரொம்ப சுலபமா வெற்றி பெற்று உங்க பெத்தவங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமைய தேடி தர போறீங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. அரசாங்க வேலைக்காக ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். ஆனா வேலை கிடைச்ச உடனே நம்மளோட உழைப்பை குறைச்சிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க திறமைய பார்த்து மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்க போகுது. உங்க கூடவே சுத்தி உங்களை கெடுக்க நினைச்ச நண்பர்கள் எல்லாம் தானா உங்களை விட்டு விலகிடுவாங்க. நல்ல எண்ணம் கொண்ட புது மனிதர்களோட பழக்கம் உங்களுக்கு கிடைக்கும். சொந்தமா ஒரு இடம் வாங்கணும் இல்ல ஒரு வீடு கட்டணுங்கிறது துலா ராசிக்காரங்களோட ரொம்ப பெரிய கனவா இருக்கும். அந்த கனவு நனவாகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஜூலை 22க்கு அப்புறம் சொத்து வாங்கறதுக்கான வழிகள் உங்களுக்கு ரொம்ப சுலபமா திறக்கும். ரொம்ப வருஷமா விற்க முடியாம கிடந்த ஒரு பழைய சொத்து திடீர்னு நல்ல விலைக்கு வித்து அது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கைக்கு வரும். அந்த பணத்தை வச்சு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு புது வீடோ இல்ல ஒரு நிலமோ வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த ஆசையும் நிறைவேறும். ஆனா சொத்து வாங்கும்போது பத்திரங்களை ரொம்ப கவனமா படிச்சு பார்த்து வாங்குங்க. அவசரப்பட்டு யாரோ சொல்றாங்கன்னு எந்த ஒரு தப்பான இடத்துலயும் பணத்தை போட்டு மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே விசுவாசமா இருக்கிற ஒருத்தரோட ஆலோசனையை கேட்டுட்டு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குங்க. உங்க குடும்ப தெய்வம் உங்களுக்கு துணை நிற்கும். அதனால எந்த ஒரு பயமும் இல்லாம உங்க அத்தனை கனவுகளையும் நனவாக்குற வேலையை தைரியமா தொடங்குங்க. இந்த நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்திருப்பீங்க. பணத்தை கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாம அலைஞ்சிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி யாரும் உங்களை ஏமாத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை இந்த பிரபஞ்சம் ரொம்ப வலிமையா உருவாக்கிடுச்சு. உங்களை சுத்தி பின்னப்படுற சூழ்ச்சிகளை எல்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு உணர்த்துற ஒரு அபாரமான உள்ளுணர்வு உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க அவங்க வெட்டின குழியில அவங்களே விழப்போறாங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் இனிமே உங்க முகத்துக்கு நேரா பேசவே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தையும் கம்பீரத்தையும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதனால யாருக்கும் பயப்படாம யாரு பாபமும் தயங்காம உங்க வேலையை மட்டும் தைரியமா பாருங்க. உங்களுக்கு துணையா உங்க குலதெய்வம் எப்பவும் முன்னாடி நிக்கும். ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த கோர்ட் கேஸ் இல்ல சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போற நேரம் இது. நியாயம் எப்பவும் உங்க பக்கம் இருக்கிறதால தீர்ப்பும் உங்களுக்கு தான் சாதகமா வந்து சேரும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள இல்ல பங்காளிகளுக்குள்ள இருந்த சொத்து தகராறு எந்த ஒரு சண்டையும் இல்லாம சுமூகமா பேசி தீர்க்கப்படும். இந்த ஜூலை 22க்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஒற்றுமை பலப்படுறதை நீங்க கண்கூட பாப்பீங்க. ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்தால பிரிஞ்சு போன சொந்தங்கள்லாம் அவங்களாவே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஒண்ணு சேர வரும்போது நீங்க பழைய கசப்புகளை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பழிவாங்க நினைக்க கூடாது. உங்க பராசு குணத்தை பாட்டி அவங்கள ரொம்ப அன்பா ஏத்துக்குங்க. அந்த பெருந்தன்மை தான் உங்க குடும்ப புகழை இன்னும் பல மடங்கு உச்சிக்கு கொண்டு போக போகுது. துலாம் ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். வீட்லயும் வெளியிலயும் உங்களுக்கு இருந்த மதிப்பு இன்னும் பல மடங்கு உயர போகுது. வேலைக்கு போற பெண்களுக்கு நீங்க ஆசைப்பட்டபடியே பதவி உயர்வு, கை நிறைய சம்பளம்னு அடுத்தடுத்து நல்ல செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. சொந்தமா ஏதாவது தொழில் செய்யணும், வீட்டுல இருந்தபடியே சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் முழு தைரியத்தோட களத்துல இறங்கலாம். கணவர் வீட்டுல உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் கூடும்.
நீங்க சொல்ற வார்த்தைக்கு குடும்பத்துல எல்லாரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ கோவில்களுக்கு ஏறி இறங்கி திரவிச்ச பெண்களுக்கு இந்த நேரத்துல உங்க வம்சத்தை தழைக்க வைக்க ஒரு அழகான குழந்தை திறக்க போகுதுங்கிற ரொம்ப இனிமையான செய்தியும் உங்களை தேடி வரப்போகுது. உங்க கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு உங்க முகம் இனி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க போகுது. உங்களுக்கு கிடைக்க போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் நிரந்தரமா நிலைச்சு நிக்கணும்னா நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் தானே தர்மம் தான். உங்க கைக்கு வர லாபத்துல ஒரு சின்ன பங்கம் இல்லாதப்பட்டவங்களுக்கு குடுக்கற பழக்கத்தை வச்சுக்கோங்க. உங்க வீட்டு வாசல்ல பசியோட நிக்கிறவங்களுக்கு முகம் சுளிக்காம ஒரு கைப்பிடி சாப்பாடு போடுங்க. ஆதரவற்ற குழந்தைங்க குடிக்கிறதுக்கோ இல்ல அவங்களோட சாப்பாட்டுக்கோ உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய தொடர்ந்து செய்யுங்க. நீங்க செய்யற இந்த புண்ணியம்தான் உங்க தலைமுறையே காக்க போகுது. எந்த சூழ்நிலையிலையும் உங்க நேர்மையையும் தர்மத்தையும் மட்டும் விட்டுடாதீங்க. காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற அந்த நல்ல பேரு தான் உங்களுக்கான உண்மையான பலம். உங்க மனசுல இருக்கிற ஈரமும் மத்தவங்க கஷ்டப்படும் போது நீங்க நீட்டுற அந்த உதவிக்கரமும் தான் உங்களை எப்பவும் கட்டி கொடுத்து காப்பாத்தும். துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா யோசிப்பீங்க. ஒரு முடிவு எடுக்கணும்னா 10 தடவைக்கு 100 தடவை இது சரியா தப்பான்னு உங்களை நீங்களே கேட்டுக்குவீங்க. ஆனா இந்த ஜூலை 22க்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்கள்ல நீங்க அந்த அளவுக்கு குழம்ப வேண்டிய அவசியமே இருக்காது. உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். முன்னாடினா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட யாராவது நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களான்னு மத்தவங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய தலைவர் உருவாக போறாரு. மத்தவங்களுக்கு நீங்க வழிகாட்டுற அளவுக்கு உங்க அறிவும் ஆற்றலும் பெருக போகுது. உங்களோட இந்த அதிரடியான மாற்றத்தை பார்த்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுவாங்க. இவனா இப்படின்னா பேசுறான், இவளா இவ்வளவு தைரியமா முடிவெடுக்கிறான்னு உங்களை ஆச்சரியமா காப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இத்தனை வருஷமா உங்களை அழுத்தி வச்சிருந்த அந்த கர்ம வினைகள்லாம் இப்போ முழுசா விலக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது உங்க பேச்சதான். நீங்க சாதாரணமா பேசுற வார்த்தைகள் கூட இப்போ பலிக்க ஆரம்பிக்கும். அதனால விளையாட்டுக்கு கூட யாரையும் தப்பா பேசிடாதீங்க. இல்ல உங்களுக்கு நீங்களே எனக்கு எப்பவும் கஷ்டம் தானே நெகட்டிவா சொல்லிக்காதீங்க. ஏன்னா வாக்கு சொல்லிதோம் அப்படிங்கிற ஒரு அரிய சக்தி உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்க போறது. நீங்க நல்லதே நினைச்சு நல்லதே பேசும்போது அது பல மடங்கா பெருகி உங்களுக்கே திரும்ப வரும். காலையில எந்திரிச்சதும் உங்க உள்ளங்கைகளை பார்த்துட்டு இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சிறப்பா அமைய போகுது, நான் நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றிகரமா முடிய போகுதுன்னு 3 தடவை மனசார சொல்லிக்கோங்க. இந்த சின்ன பழக்கம் உங்க ஆழ்மனசுல ஒரு பெரிய நேர்மறையான எண்ணத்தை விதைச்சு அன்னைக்கு நாள் முழுசும் உங்களை ரொம்ப உற்சாகமா வச்சுக்கும். உங்க பேச்சுல ஒரு ரசிகரம் வந்துடும். நீங்க பேசுறத கேட்கறதுக்காகவே ஒரு கூட்டம் உங்க பின்னாடி சுத்தும். சிலருக்கு தொழில் ரீதியாவோ இல்ல வேலை விஷயமாவோ திடீர்னு வெளியூர் இல்ல வெளிநாடு போற வாய்ப்புகள் கூட தேடி வரும். அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா அதை தட்டி கழிச்சிடாதீங்க. இது நமக்கு செட் ஆகுமா, அங்க போய் நாங்க என்ன பண்றதுன்னு தேவையில்லாம பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த பிரயாணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. அங்க போய் நீங்க சந்திக்க போற நபர்கள் மூலமா உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிற வாய்ப்பு கிடைச்சா உடனே அதை ஏத்துக்குங்க. வயசாகுது, இனிமே போய் நாங்க என்ன கத்துக்கிறதுன்னு தயங்காதீங்க. உங்க தராசு ராசியோட சிறப்பு குணமே எதையும் சீக்கிரமா கிரகிச்சுக்கிற திறமை தான். அதனால உங்க அறிவை வளர்த்துக்கிற எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விட்டுடாதீங்க. இந்த தேடல் தான் உங்களை சாதாரண மனுஷங்கள்ல இருந்து ஒரு கடி மேல தூக்கி நிறுத்த போகுது. உங்க அறிவு கூர்மையை பார்த்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு சல்யூட் அடிக்க போறாங்க. பொருளாதார ரீதியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் பல வழிகள்ல இருந்து பொட்ட போகுது. ஆனா அதே நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு பணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இத்தனை நாளா உங்களை எட்டி இன்னும் வேடிக்கை பார்த்த சொந்தக்காரங்கலாம் திடீர்னு ரொம்ப பாசமா உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ பெரிய கஷ்டம் வந்துட்ட மாதிரியும், நீங்க பணம் கொடுத்து உதவி பண்ணலனா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிடுங்கிற மாதிரியும் ரொம்ப சென்டிமெண்டா பேசி உங்ககிட்ட இருந்து பணத்தை பறக்க பாப்பாங்க. உங்க இறக்க குணத்தை அவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைப்பாங்க. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது வேற. ஆனா இப்படி நடிச்சு ஏமாத்துறவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப கேட்க முடியாம நீங்க கஷ்டப்படக்கூடாது. உங்க பணத்தை எங்க முதலீடு பண்ணணும், யாருக்கு கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருங்க. கொஞ்சம் பராராகவே இருந்தாலும் தப்பில்லை. ஏன்னா இது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்த பணம். இந்த நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா காத்துக்கணும். உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க செய்ய வேண்டிய சில சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு. இது வரைக்கும் ஏதோ அவசரத்துக்கு ஒரு
விளக்கை ஏத்தி வச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி செய்யாதீங்க. ஜூலை 22க்கு அப்புறம் உங்க பூஜை அறையில ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குங்க. தினமும் காலையிலயும் சாயங்காலமும் ஒரு சின்ன அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க. அந்த வெளிச்சம் உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை இருளையும் துரத்தி அடிக்கும். குறிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க குலதெய்வத்துக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பாயாசம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுங்க. உங்க வீட்டுல எப்பவும் இனிமையான விஷயங்கள் நடக்கணும்னா இந்த இனிப்பு படியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியலாம். ஆனா இதோட பலன் உங்க தலைமுறையே பாக்குற அளவுக்கு ரொம்ப பெருசு. சாமி கும்பிடும் போது உங்க கஷ்டங்களை சொல்லி அழுவால, இவ்வளவு தூரம் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கியே, அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி பழகுங்க. அந்த நன்றி உணர்வு தான் பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை நல்ல சக்திகளையும் உங்க பக்கம் இழுத்துக்கிட்டு வரும். உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் வட்டத்திலையும் இந்த நேரத்துல ஒரு பெரிய வடிகட்டுதல் நடக்க போகுது. இதனால உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா உங்க நல்லதும் கெட்டதுமா கூடவே இருந்த சில பேரு அவங்களோட சுயரூபத்தை காட்டுவாங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி அவங்க செஞ்ச துரோகம் ஏதாவது ஒண்ணு திடீர்னு உங்க காதுக்கு வரும். அப்போ ரொம்ப உடைஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு யாரு உண்மையா இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் உங்க கூட பயணிக்க அனுமதிக்கும். உங்களுக்கு துரோகம் நினைக்கிறவங்கள அதுவாவே உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிடும். அதனால யாராவது உங்களை விட்டு விலகி போனா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காகத்தான் அவங்க விளக்கப்படுறாங்கன்னு நலத்தாவே ஏத்துக்குங்க. அந்த வெற்றிடத்தை நிரப்ப ரொம்ப உண்மையான நேர்மையான புது உறவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடைய போறாங்க. அவங்க உங்க வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஏணிப்படியா இருப்பாங்க. நீங்க வேலை பார்க்கிற இடத்துலயோ இல்ல சொந்தமா தொழில் செய்யற இடத்துலயோ ஒரு சின்ன திருஷ்டி கழிக்கிற வேலை ஒண்ணு செய்யணும். வாரத்துல ஒரு நாள், குறிப்பா செவ்வாய்க்கிழமை இல்லனா வெள்ளிக்கிழமை, கொஞ்சமா கல் உப்பு எடுத்து உங்க தலைய சுத்தி 3 தடவை போட்டுட்டு வெளியில எரிஞ்சிடுங்க. உங்களை பார்த்து பொறாமைப்படுறவங்களோட அத்தனை பன்னீரும் அந்த ஒரு பிடி உப்புல கரைஞ்சு போயிரும். நீங்க பாக்குற வேலையில எந்த ஒரு கடங்களும் இல்லால ரொம்ப வேகமா முன்னேற இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஒரு தெளிவு இருக்கும். உங்களை சுத்தி எப்பவும் ஒரு தெய்வீக சக்தி பாதுகாப்பா இருக்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி குடியிரும். இந்த மாற்றங்கள்லாம் ஏதோ ஒரு நாள்ல நடக்கிறது இல்ல. இந்த ஜூலை 22க்கு அப்புறம் நடப்போற அந்த குறிப்பிட்ட 7 நாட்கள்ல விதைக்கப்பட்ட விதைகள் உங்க வாழ்க்கை முழுசும் ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிழல் கொடுக்க போகுது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த அதிர்ஷ்டத்தை வரவேற்க உங்க மனசையும் வீட்டையும் ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. இறுதியா நீங்க உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த ஜூலை 22க்கு அப்புறம் வரப்போற நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா அமைய போறது. இத்தனை காலமா நீங்க பட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர், பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கு சேர்த்து வச்சு பிரபஞ்சம் ஒரு பிரம்மாண்டமான பரிசை உங்க கையில கொடுக்க போகுது. ராசியில திறந்த நீங்க எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிக்கிறவங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்காதவங்க என்கிற உண்மை அந்த இறைவனுக்கு நல்லாவே தெரியும். உங்க நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைக்க போற மாபெரும் வெற்றி தான் இந்த அதிர்ஷ்டமான நாட்கள். ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். உங்க கோபத்தை முழுசா மூட்டை கட்டி வச்சிடணும். எத்தனையோ தடைகளையும் சூழ்ச்சிகளையும் தாண்டி வந்திருக்கீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில வீச போறது எல்லாமே வசந்த கால தென்றல் மட்டும்தான். உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களே உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். குலதெய்வத்தோட அருளும் நவகிரகங்களோட முழுமையான ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது. காலையில எந்திரிச்சதும் கிழக்கு பார்த்து நின்னு சூரிய பகவான மனசார வேண்டிட்டு உங்க அன்றாட வேலையை தொடங்குங்க. தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்கிற பழமொழி உங்க வாழ்க்கையில நிஜமாக போகுது. அதனால வர்ற இந்த பொன்னான வாய்ப்பை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் கூட அலட்சியமா இருந்து இந்த அதிர்ஷ்டத்தை நழுவ விட்டுறாதீங்க. ஏன்னா காலம் ஒரு முறை தான் கதவை தட்டும். அந்த வாய்ப்பை சரியா பிடிச்சுக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நீங்களும் உங்க குடும்பமும் எப்பவும் எந்த குறைபாடும் இல்லாம சீரும் சிறப்புமா நோய் நொடி இல்லாத சந்தோஷமா வாழணும்னு அந்த இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேன். உங்களுக்கான நல்ல காலம் பிறந்துடுச்சு. முழு தைரியத்தோடவும் நம்பிக்கையோடவும் புது வாழ்க்கையை தொடங்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க நியாயத்தையும் தர்மத்தையும் விட்டு கொடுக்காம வெற்றி நடை கொடுங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.